ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் பிகேஆர்டி சேனல். நேற்று நம்ம லாகின் பண்ணியிருந்தோம். நம்மளோட ஏர்னிங் நீங்களே பார்த்துருப்பீங்க. வெறும் 900 சில்லற தாங்க நம்மளுக்கு வந்திருக்கு. ஒருவேளை இந்த 10 நாள் வண்டி ஓட்டாதனால நம்மளுக்கு நேற்று சவாரி கொடுக்கலையா என்னன்னு தெரில. ஆனால் ரொம்ப நாள் வண்டி ஓட்டாமல் இருந்து நம்ம போர்ட்டலில் லாகின் பண்ணால் அவங்களுக்கு சவாரி வாரி வாரி தராங்க. ஆனால் அந்த ஒரு 10 நாளோ இல்லை 15 நாளோ இல்லை ஒரு 20 நாள் போல் நம்ம லாகின் பண்ணாமல் இருந்து நம்ம லாகின் பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கு சவாரி தரமாட்டுறாங்க. அது என்னமோ போர்ட்டலில் ரொம்ப நாளாக வண்டி ஓட்டலைன்னா பயங்கர பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்க. நான் ஒரு தடவை வீடியோவே போட்டிருப்பேன், நல்லா பாருங்கள். ஒரே ஒரு சவாரி எடுத்தேன்னா 500 இன்சென்டிவ் கொடுத்துருந்தாங்க. அது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 9 மாதம் கிட்ட வண்டி ஓட்டலை. அது நம்மளோட ஐடி இல்லை, நம்ம ஃப்ரெண்ட் ஐடி. அவர் வண்டியை சேல் பண்ணிட்டாரு, அதனால் நம்மக்கிட்ட அந்த ஐடி கொடுத்தாரு. அது 8-9 மாதத்துக்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பியும் நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஐடி கேட்டார், அவருக்கு நம்ம கொடுத்தாச்சு. ஆனால் அந்த 8-9 மாதம் நம்ம போர்ட்டல் லாகின் பண்ணாமல் இருந்து லாகின் பண்ணனா வேறு லெவலில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கொஞ்ச நாளைக்கு நீங்கள் கரெக்டாக ஓட்டிட்டிங்கன்னா திருப்பி உங்களை ஸ்டாண்டர்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டாண்டர்ட்னா எல்லா போர்ட்டல் கொடுக்குற மாதிரியே ஸ்டாண்டர்ட் பண்ணிடுவாங்க. நம்மளோட ஃப்ரெண்டு கூட என்கிட்ட கேட்டார், நம்ம ப்ரைம் பார்ட்னராக இருக்கேன், பக்கத்தில் அவர் ப்ரைம் பார்ட்னர் இல்லை, ஆனால் அவருக்கு சவாரி வருதுன்ற மாதிரி சொன்னார். ஆனால் அவர்கிட்ட கேட்டு பார்த்தா இந்த ஐடி ரொம்ப நாளாக ஓட்டலன்னாரு. ரொம்ப நாள்லாம் கிட்டத்தட்ட அவர் 1 வருஷம் இருக்குன்னு சொன்னார். ஆனால் ஐடி சஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்காங்க பாருங்கள், அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். அதுக்கப்புறம் அவருக்கு சவாரி வந்துட்டு தான் இருக்குன்னாரு. ஒரு நாளைக்கு 4500 5000 எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னார். ஆனால் அந்த ப்ரைம் பார்ட்னரில் இருக்கிறவங்களுக்கு 2000 2500 தாண்டது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுதாங்க விஷயம். அவர் கொஞ்ச நாளைக்கு ஒரு 10-15 நாள் இல்லை 20 நாள் கூட வச்சுக்கோங்க, ரெகுலராக ஓட்டிட்டான்னா நம்மள மாதிரி ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துடுவாங்க. எதுவுமே பண்ண முடியாது ரெகுலர் சவாரி. ஏன்னா இந்த கூண்டுக்குள்ளே வரத்துக்கு தான் கஷ்டம். அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளால் வெளியே போக முடியாது. ஏன்னா இந்த போர்ட்டல் நம்பி நம்ம ஃபுல்லாக இறங்கிட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜியோ சிம் பயங்கர ஆஃபர் கொடுத்தாங்க. எல்லாரும் பல நெட்வொர்க்லாம் கட் பண்ணிட்டு ஜியோக்குள்ளே வந்தாங்க. இப்போ ஜியோ ரேட் ஏற்றினதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. ஜியோ விட்டு நம்மளால் மாறவும் முடியல. இதுதாங்க கான்செப்ட் போர்ட்டலோட இது. சரி, ஓகே. இன்றைக்கி டேட்டு பார்த்தோன்னா ஜூலை 11. முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெய்லியும் அப்டேட் பண்ணலாம். நேற்றும் 10ஆம் தேதி நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி 11. இன்றைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்லோட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஏன்னா எடிட்டிங் வேலை தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுவும் பண்ண முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு எடிட்டிங் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அப்படியே நான் அப்லோட் பண்ணுறது பார்க்குறேன். டெய்லியும் என்னென்ன நடக்குது A to Z கிளியர் இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோவில் இருக்குங்க. அதேமாதிரி நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தோன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நேற்று மாதிரிங்க இன்னைக்கு காலையில் நம்ம 9:30க்கெலாம் லாகின் பண்ணியாச்சு. நம்மளுக்கு எந்த சவாரியுமே அடிக்கல. ஒரே ஒரு சவாரி அடிச்சது 261 வந்தது. பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா 5 கிலோமீட்டர் வந்தது. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 2 கிலோமீட்டர் வந்தது. ஃபுல்லாக அடிச்சுட்டு நம்ம மிஸ்ஸிங்கில் விட்டாச்சு. அந்த மாதிரி சவாரிலாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. அதுதான் நம்மளுக்கு டைம் ரொம்ப போயிடுது. ஏதோ ஒரு 2 கிலோமீட்டர் பிக்கப்பு, ஒரு 2 கிலோமீட்டர் இல்லை 3 கிலோமீட்டர் ட்ராப் அந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டு கம்மியாக இருக்கனால நான் சொல்கிறேன். இதே அமௌண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துட்டு ஒரு 4 கிலோமீட்டர் பிக்கப்பாக இருந்தால் கூட போகலாம். அதுக்கு மேலே போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஆனால் சில பேர் அந்த மாதிரி ஓட்டுறாங்க. நம்ம ஃப்ரெண்டும் வண்டி ஓட்டுறாரு. என்ன பண்ணுவார், இங்கே ஐயப்பாக்கத்துலேருந்து பாரிஸ் வந்ததுன்னா 600 700 அந்த கூட எடுத்துகிட்டு போயிடுவார். என்ன கான்செப்ட்னு பார்த்தோன்னா, அங்கேருந்து ஏதோ ஒரு சவாரி எடுத்துகிட்டு வந்தாலே நம்மளோட கோட்டா முடிஞ்சிடும். ஆனால் எனக்கு அது சுத்தமாக பிடிக்க மாட்டேது. இங்கேருந்து ஒரு 600 700 சவாரி போட்டோன்னா, கமிஷன் போனோன்னா நம்மளுக்கு ஒரு 500 தான் வரும். ஆனால் அங்கேருந்து நம்மளுக்கு சவாரி வருதான். அது நல்ல கான்செப்ட் தான். அது முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னால் முடியல. மனசு அது பாரிஸ்னாலே அமௌண்ட்டு கம்மியாக வந்தாலே நம்மளுக்கு எடுக்க தோண மாட்டுது. ஆனால் நம்ம பாரிஸ் அவர் எடுத்தால் கிட்டத்தட்ட 1.5 மாதம் இருக்குங்க. நம்மளுக்கு பாரிஸ் ஆர்டர் அடிக்கும். ஆனால் நம்ம எடுக்க மாட்டோம். ஆனால் நம்ம ஃப்ரெண்டு பாரிஸ் ஆர்டர் வந்துன்னா கண்டிப்பாக எடுத்துடுவார். ஈவினிங் டைமில் பாரிஸ் வந்தால் எடுக்க மாட்டாங்க. 6 மணிக்கு மேலே யாருமே பாரிஸ் வந்தால் எடுக்க மாட்டாங்க. இந்த பகல் டைமில் வரும்போது பாரிஸ் டு வேறு எந்த இடம் போட்டாலும் நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டாக தான் வரும். உண்மையாகவே அந்த மாதிரி ஓட்டுறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோங்க. அது ரொம்ப நாளாகவே இருக்குது. நிறைய பேத்துக்கு தெரியாது. பிகே வாட்ஸ்அப் குரூப் தாங்க இருக்கும். அதோட லிங்க் நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் போட்டிருக்கேன். உங்களோட எந்த சின்ன டவுட்டாக இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா நானும் இருப்பேன், நம்மளோட நண்பர்கள் எல்லாருமே இருப்பாங்க. எனக்கு தெரியாத டவுட் நம்ம நண்பர்கிட்ட கேட்டுப்பேன். அவங்களுக்கு தெரியாத டவுட் நம்மக்கிட்ட கேட்டுப்பேன். மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பிகே குரூப் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. முழுக்க இந்த போர்ட்டல் பற்றி உள்ள விஷயத்தை மட்டும் தாங்க இந்த குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுவோம். மறக்காமல் இந்த பிகே ஃபேமிலி குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பி நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கமெண்டில் இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி போர்ட்டலில் நம்மளுக்கு எப்படி சவாரி வரப்போகுதுன்னு தெரில. நேற்று பார்த்தோன்னா ஒரு 900 சில்லற ஓடிடுச்சு. இன்றைக்கும் அதேமாரி கொடுத்தாங்கன்னா கஷ்டம் தான். நேற்று அதிகமான கிலோமீட்டருங்க. நம்ம தாம்பரம் சவாரி எடுத்ததே ஒரு தவறுதல் தாங்க. ஏன்னா ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா தாம்பரத்துக்கு ஒரு 30 கிலோமீட்டர் வந்ததுங்க.
திருப்பியும் நம்ம தாம்பரத்துலேருந்து வீட்டுக்கு வரதுக்கு பார்த்தோன்னா ஒரு 30, அதுவே நம்மளுக்கு வந்து 60 கிலோமீட்டர் போயிடுச்சுங்க. 1002 ரூபா போல் பில் வந்தது. கஸ்டமர் 150 ரூபா நம்மளுக்கு சேர்த்து தான் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் அந்த 150 ரூபா கொடுத்தது பார்த்தோன்னா டோலுக்கு போயிடுச்சு. இன்னும் ஒரு 60 ரூபா 70 ரூபா போல் இருக்கும். அதான் டீசலுக்கு ஏதோ மேனேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று இந்த மாதிரி சவாரி ஒரு டைம் வந்து வெறுப்பேற்றும். எதுவுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்து போர்ட்டலில் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. வெக்ஸாகி இருந்தனா நம்மளால் வண்டியை ஓட்ட முடியாது. எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும், ஒரு நாள் கம்மியாக தாங்க வரும். சரி ஓகேங்க, இன்றைக்கி நம்ம வந்து லாகின் பண்ணியாச்சு. அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேங்க 9:30க்கெலாம் லாகின் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தோன்னா 10:49 ஆகுது. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து சவாரியாக வரல. நம்ம எந்த இடத்தாண்ட இருக்குன்னு பார்த்தோன்னா அயப்பாக்கம் வாட்டர் டேங்காண்ட தாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்மளுக்கு எப்படி சவாரி போட போகிறாங்கன்னு தெரில. நம்ம வந்து போர்ட்டல் ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள், போர்ட்டலேருந்து ஃபஸ்ட் ஆர்டர் நம்மளுக்கு வந்துருச்சுங்க. இன்றைக்கி காலையில் தாங்க நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பாரிஸ் ஆர்டர் வந்தால் நம்ம வந்து ட்ரை பண்ணலாமேன்னு சொன்னோம். அதே மாதிரியே இன்றைக்கி காலையில் முதல் ஆர்டர் நம்மளுக்கு வந்து பாரிஸே வந்துச்சுங்க. இன்றைக்கி வச்சு செய்ய போகிறாங்க. நல்ல விஷயந்தாங்க. ஃபஸ்ட்டு புக்கிங்கு எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்றது கிளியராக நம்ம பார்த்துலாமாங்க. போர்ட்டலில் ஆர்டர் அக்செப்ட் பண்ணனே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தாங்க இருக்கும். எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துலாமாங்க. இது மொட்டையாக வந்து சென்னை தாங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் தாங்க பிக்கப்பு. நான் மேப்பை பார்த்தனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். ட்ராப் பார்த்தோன்னா மணடி கொடுத்துருக்காங்க, பாரிஸ் தாங்க. இது வந்து கஸ்டமரோட புக்கிங் நம்பருங்க. இந்த கஸ்டமர் தான் நம்மளுக்கு வந்து போர்ட்டல் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பிக்கப் பாயிண்ட்டோட கஸ்டமர் நம்பருங்க. சரி, ட்ரிப்போட ஃபேர் எவ்வளோன்னு பாருங்கள். 719 வருது. ஐடி மேன் கொடுத்துருக்காங்க. மின்னல் சிம்பரில் இருக்கனால ஐடி மேன்ற கணக்கு தாங்க. இது கேஷ் டு கலெக்ட். இது வந்து ஆன்லைன் மணி கிடையாது, கேஷ் ட்ரிப்பு தான். ஆன்லைனாக இருந்தால் இந்த இடத்துல 0ன்னு வந்துருங்க. அதேமாரி இது டாடா ஏசி ஓப்பன் வண்டி, நம்மளுக்கான சவாரி தாங்க. நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் கிடையாது. 10 நொடி கழிச்சு தான் இந்த சவாரி வந்து நம்ம அக்செப்ட் பண்ணோம். இத்தனைக்கும் இந்த சவாரி ஏன் எடுக்கலன்னு பார்த்தோன்னா, பாரிஸ்னால நிறைய பேர் வந்து விருப்பப்பட மாட்டாங்க. நம்மளும் வந்து விருப்பப்பட மாட்டோம். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வருமானம் வராத காரணத்தினால இந்த சவாரி வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி எடுக்கிற நிலைமை ஆயிடுச்சு. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசியாச்சு. என்ன லோடுன்னு அவங்களே வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க. அட்டைப்பட்டி நம்ம வண்டி ஃபுல்லாக தான் வரும், அப்புறம் நீங்கள் எதாக இருந்தால் இப்போயே சொல்லிடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சாரி நம்ம வந்து எதாவது பிரச்சனை பண்ணால் நல்லா இருக்காது. அதே மாதிரி ட்ராப் பாயிண்டில் தான் கேஷ் வாங்கிக்கணும்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்னு மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துலாமாங்க. பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா 6 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 18 நிமிஷத்தில் போகிற மாதிரி காட்டுது. நம்மளுக்கு இந்த சவாரி வரும்போது நம்மளுக்கு பிக்கப் ட்ராப்பு கிலோமீட்டர் கிளியராக காட்டும். அதில் பிக்கப் நம்மளுக்கு காமிச்சது பார்த்தோன்னா 4.5 கிலோமீட்டர் காட்டுச்சு. நம்மளுக்கு எதாவது ஷார்ட்கட் இருக்கான்னு பார்த்தேன், எந்த ஷார்ட்கட்டும் காட்டலை. ஒரு டைம் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஜாஸ்தியாக தான் காட்டுது, ஒரு டைம் பார்த்தோன்னா கரெக்டாக காட்டுது. இவங்க என்ன கான்செப்டில் கொடுக்குறாங்கன்றது நம்மளுக்கு தெரிலங்க. சரி ஓகேங்க, நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து கிளம்பிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போயிட்டு நம்ம வண்டியில் மெட்டீரியல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்கன்றது பார்த்துலாம். ஆல்ரெடி கஸ்டமர் நம்மகிட்ட சொல்லிட்டாங்க அட்டைப்பட்டி தான் ஏற்றுறாங்கன்றது. இருந்தாலும் நம்ம வண்டியில் லோடு பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நம்ம வண்டியில் லோட் பண்ணியிருக்காங்கன்றது கிளியராக காட்டுறேங்க. அதேமாதிரியே கஸ்டமர்கிட்ட நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுக்கணும். என்னென்னு பார்த்தோன்னா, இடையில போலீஸ் எதாவது பிடிச்சாங்கன்னா அது நீங்கள் தான் சார் பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா அதுவும் நம்ம தலையில் போட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். நம்மளோட சவாரியோட அமௌண்ட் பார்த்தோன்னா 700 சில்லரை தான் நம்மளுக்கு காமிச்சுது. போலீஸ் ஃபைன் பார்த்தோன்னா ஒரு மினிமம் 500 நம்மளுக்கு போட்டுருவாங்க. அப்புறம் நம்ம அதை பே பண்ணனா அது நல்லா இருக்காது. அதனால தான் கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். பிடிக்கலனா ப்ராப்ளம் இல்லை. பிடிச்சதுக்கப்புறம் கஸ்டமர் போலீஸ் ஃபைன் வந்து தரமாட்டேன்னா அது நம்மளுக்கு பெரிய கஷ்டத்தை உண்டாக்கிறோம். அதனால தான் முன்னாடியே வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும். எப்படியோ நம்ம வண்டியில் அட்டைப்பட்டி ஃபுல்லாக ஏற்றும் போது போலீஸ் ஃபைன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேபி இருந்தாலும் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. சரி ஓகேங்க, நம்ம இப்போ கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து கிளம்பிடலாங்க. பிக்கப் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமரையும் பார்த்தாச்சுங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்ற போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அப்போ தான் வெயிட்டிங் ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துடலாமாங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. நம்ம வண்டியில் மெட்டீரியல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் மெட்டீரியல் ஏற்றினதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல் ஏற்றிருக்காங்கன்றது கிளியராக நம்ம பார்த்துடலாங்க.
इधर से एक घंटे या नीचे चेक करो, एक बंडल लगते। हाँ हाँ ओके, वो करना चाहिए। क्या बोलेगा सर, इधर लोड करेगा गाड़ी में है। அவ்வளோதாங்க, நம்ம வண்டியில் லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வந்து நிறைய லோடு வரும் தான் கஸ்டமர் நம்மகிட்ட சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம வண்டியில் ஒரு பாதி அளவுக்கு தாங்க லோடு ஏற்றிருக்காங்க. சந்தோஷமான விஷயந்தான். இப்படி இருந்தால் போலீஸ் எதுவும் பிடிக்க மாட்டாங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து எதுவும் சொல்ல வேண்டாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வண்டியில் எல்லாமே ஏற்றி முடிச்சிட்டாங்க. பில்லும் நம்ம கையில் வந்து கொடுத்துட்டாங்க. ட்ராப் பாயிண்டில் கேஷ் வாங்கிக்க சொன்னாங்க. நம்ம இப்போ வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்குங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமா? லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், வெறும் 12 நிமிஷம் தாங்க இருக்குது. நான் உண்மையாகவே இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகும். ஏன்னா அட்டைப்பட்டி வந்து நம்ம வண்டியில் ஃபுல்லாக ஏற்றுவாங்கன்ற மாதிரி கஸ்டமர் முன்னாடியே சொன்னாங்க. சரி, அந்த மாதிரி தான் டைம் ஆகும்னு நினச்சேன். பட் ஆனால் சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க. நல்ல விஷயம் தான். இப்போ லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்க போகுது. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்துச்சு பார்த்தீங்களாங்க. மண்ணடி ஜார்ஜ் டவுனுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்ம போகணுன்றது மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துடலாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 17 கிலோமீட்டர் காட்டுதுங்க. அதே மாதிரி 1 hourல கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து ரீச் ஆகிற மாதிரி காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போயிட்டு நம்ம வண்டியில் எல்லா மெட்டலும் இறக்குனதுக்கப்புறம் ட்ரிப்பை எண்டு பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்றது பார்த்துலாங்க. அதேமாதிரி கஸ்டமர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எதாவது தராங்களான்றது பார்த்துலாம். அது கொஞ்சம் டவுட்டு தான். கம்பெனியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வராது, இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. சரி, ஓகே, நம்ம இந்த இடத்துலேருந்து இப்போ கிளம்பிடலாங்க. 1 hour later. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியல் வந்து இறக்கிட்டாங்க. என்ன ஐட்டம் பார்த்தோன்னா அட்டைப்பட்டி லோடு தாங்க. இங்கே கிட்டத்தட்ட 7 பேர் இருந்தாங்க. டக்குன்னு வந்து நம்ம வண்டியிலேருந்து எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க. இடையில ஒரு சம்பவம் நடந்ததுங்க, அது நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சவாரியை வந்து எண்டு பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளியராக பேசிடலாங்க. இப்போ நம்ம சவாரியை வந்து எண்டு பண்ணிடலாமாங்க. எண்டு ட்ரிப்
ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. ஓகேன்னு கொடுத்தாச்சு. 2-3 செகண்ட் வந்து சுத்ததான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எண்டு ட்ரிப் வரும். எண்டு ட்ரிப் வந்துடுச்சுங்க. எவ்வளோ ஃபேர் காட்டுதுன்னு பாருங்கள், 790 ரூபா. நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன காமிச்சதோ அதே ஃபேர் தாங்க வந்திருக்கு. இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. என்னன்றது நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்களே பாருங்கள். சென்ட்ரல் பக்கத்தில் மாநகராட்சி பில்டிங்க்கு முன்னாடி ஒரு சிக்னல் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சிக்னல்காண்டி. லெஃப்ட்டில் திரும்பறதுக்காண்டி அவர் திரும்பியிருக்காரு. நம்மளோட மிரரை வந்து தட்டி விட்டாரு. அவருக்கே தெரியும் நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இறங்கி வந்து சாரி அப்படின்னாரு. இல்லைனா நீங்கள் இதை மாற்றி கொடுத்துருங்க. சரி நான் மாற்றி கொடுத்துறேன், அந்த வண்டி ஓரம் கட்டி நிப்பாட்டு சிக்னல் தாண்டினாரு. நம்மளும் அது ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சிக்னல் தாண்டி நிப்பாட்டினா நம்மளை தாண்டி போயிட்டு இருந்தாரு. நம்மளும் அது பின்னாடியே போயிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா கஸ்டமரை இறக்கிறதுக்காண்டி சென்ட்ரலில் போயிருந்தார். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் கஸ்டமரை வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. நம்மளும் நின்று அவர்கிட்ட கேட்டோம், இல்லை நான் உனக்கு மாற்றி கொடுத்துறேன், நம்மளோட கடை வந்து புதுப்பேட்டையில் தான் இருக்குது, அங்கே வாங்க நான் மாற்றி கொடுத்துறேன், என் ஃபோன் நம்பர் வேணால் நோட் பண்ணிக்கோங்கன்னு நாங்கள் நம்பர் கொடுத்தாங்க. நம்மளும் வந்து நோட் பண்ணியாச்சு. அவர் வந்து புதுப்பேட்டை கோட்டாண்ட வர சொன்னார். நானும் புதுப்பேட்டை கோட்டாண்ட வந்து அவர் கால் பண்ணேன், வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன்னாரு. அப்புறம் நான் ஒரு 20 நிமிஷமாக வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபோன் போட்டேன், ஃபோனே எடுக்கல. சரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி ஃபோன் போட்டேன், எடுக்கவே இல்லை. தொடர்ச்சியாக நான் வந்து ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தேன். அவர் நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நடா இந்த மாதிரிலாம் வேறு ஏமாற்றுவாங்களான்ற மாதிரி. நம்ம மேலே தப்பு இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். தப்பே இல்லை, சிக்னலுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து ஏறி போகிறதுக்காண்டி நம்மளோட கண்ணாடியை உடச்சிட்டாரு. என்ன பண்ணுறது, அதுவும் பெரிய ஆள் கூட கிடையாது, ஒரு 24 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு. சரி ஓகே ஜெனுவனாக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் நம்மளை வந்து ஏமாத்தாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. முதல் ஆர்டர்லேயே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சான்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங் ஆகி போச்சு. இன்றைக்கி நம்மளுக்கு இந்த பிரச்சனை வரும்னு இருந்திருக்கு, அதனால் எதுவுமே பண்ண முடியாது. இருந்தாலும் முதல் ஆர்டர்லேயே நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. நம்மளை வந்து புதுப்பேட்டை கோர்ட்டு பக்கத்தில் வெயிட் பண்ண சொன்னாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் வேஸ்ட்டுங்க. இதுக்கு மேலே இருந்தால் புக்கிங் கஸ்டமர் நம்மளுக்கு வந்து கால் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்னதான் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. கஸ்டமர் பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகி ட்ரிப்பையும் எண்டு பண்ணியாச்சுங்க. இப்போ கஸ்டமர் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தராங்கன்றது பார்த்துடலாங்க. பேமெண்ட் வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கியாச்சுங்க. டோட்டலாக நம்மளுக்கு வந்து 800 ரூபா கொடுத்துருக்காங்க. 10 ரூபா போல் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த சவரில். சரி ஓகே, எல்லாத்தையும் கடந்து போக வேண்டியதான். இப்போ நம்ம வந்து கேஷ் கலெக்ட் கொடுத்துலாங்க. அப்போ தான் அடுத்த சவாரி நம்மளுக்கு வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும். நம்ம இருக்கிற இடம் பார்த்தோன்னா பாரிஸு. க்ளோஸ் பண்ண இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து சவாரி உள்ளே வந்துடும். கேஷ் கலெக்ட் நம்ம கொடுத்துடலாங்க. கேஷ் கலெக்ட் கொடுத்தாச்சு. அப்படியே கஸ்டமருக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ கோபால்னு வந்துச்சு. அடுத்த சவாரிக்கு நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம். அடுத்த சவாரி இமீடியட்டாக நம்மளுக்கு வந்துச்சு. எங்கே பாருங்கள் 2 கிலோமீட்ரு பாரிஸில் தான் பிக்கப்பு. ட்ராப் பாருங்கள் ராயப்பேட்டைன்னு போட்டிருக்காங்க. அக்செப்ட் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணி வேறு ஏதாவது சவாரி எடுக்கலாமா? வேணாம், வெயிட் பண்ணி நம்ம வந்து வேறு சவாரி எடுக்கலாம். அடுத்த என்ன சவாரி நம்மளுக்கு அடிக்குதுன்னு பார்த்துடலாங்க. அடுத்தடுத்த சவாரி நம்மளுக்கு வந்து விழுந்துடும். நீங்களே பாருங்கள், ஒரு 3 இல்லை ஒரு 5 செகண்ட்குள்ளே அடுத்த சவாரி நம்மளுக்கு வந்துடும். 1 வந்துச்சு பாருங்கள். குரோம்பேட்டு கொடுத்துருக்காங்க. இது கூட நல்ல சவாரி தான், எடுத்துகிட்டு நம்ம வந்து மூவ் பண்ணிடலாம். 1050 ரூபா போட்டிருக்காங்க. ஆகா, நேற்று கதையாகிற போது தாம்பரத்துலேருந்து. பரவாயில்ல, என்னதானாலும் எடுத்துடலாம். ஓகேன்னு கொடுத்து பார்க்கலாம். அக்செப்ட் ஆயிடுச்சுங்க. அடுத்த சவாரி நம்மளுக்கு வந்து உள்ளே வந்துச்சு. பிக்கப் பார்த்தோன்னா மண்ணடி கொடுத்துருக்காங்க. சரி கிளியராக பார்த்துலாம் எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்ட்டு. பிக்கப் பார்த்தோன்னா மண்ணடி கொடுத்துருக்காங்க. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் தான். ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா குரோம்பேட்டு கொடுத்துருக்காங்க. இது தாங்க புக்கிங் கஸ்டமரோட பேர் அஜித் குமார்ன்ற போட்டிருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 1050 ரூபா கொடுத்துருக்காங்க. ஐடி மேனுங்க, அதனால தான் நம்மளுக்கு வந்து மின்னல் சிம்பரில் காட்டுது. அதே மாதிரி இது கேஷ் டு கலெக்ட்டுங்க, அதனால தான் நம்மளுக்கு வந்து 1050 ரூபா கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து ஆன்லைன் மணியாக இருந்தால் 0ன்னு கொடுத்துருப்பாங்க. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டி, நம்மளுக்கான சவாரி தாங்க. நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் கிடையாது. 10 நொடி கழிச்சு தான் அந்த சவாரி அக்செப்ட் பண்ணோம். அது நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. கஸ்டமர்கிட்ட ஒன்றும் நம்ம வந்து பேசலை. கஸ்டமர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். முதல்ல A few minutes later. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசியாச்சுங்க. லொக்கேஷன் கரெக்டாக கேட்டேன். லொக்கேஷன் கரெக்டு தான், அதை பார்த்து வந்துருங்கன்னாங்க. நம்மளும் ஓகேன்னு சொல்லியாச்சு. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுது நம்ம வந்து பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. பிக்கப் பாயிண்ட் பாருங்கள், வெறும் 280 மீட்டர் தாங்க காட்டுது. நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் போயிட்டு நம்ம வண்டியில் மெட்டீரியல் ஏற்றினதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல் நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்கன்றது கிளியராக நம்ம வந்து பார்த்துடலாங்க. பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றிட்டாங்க. இந்த ஒரே ஒரு பைப் ஐட்டம் தாங்க நம்ம வண்டியில் வந்து ஏற்றிருக்காங்க. ஏன்னா இது சின்ன ரோடுனால கஸ்டமர் இமீடியட்டாக ஏற்றிட்டு பில்லையும் நம்ம கையில் கொடுத்துட்டு கிளம்புங்கன்ட்டாங்க. நம்மளும் வந்து சடனாக ட்ரிப்பையும் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணியாச்சுங்க. உங்கள்கிட்ட வீடியோ காட்டுறதுக்காண்டி வண்டி வந்து ஓரமாக நிப்பாட்டி உங்கள்கிட்ட வீடியோ காட்டுறேங்க. சரி ஓகேங்க, ஆல்மோஸ்ட் நம்ம வண்டியில் வந்து எல்லா மெட்டீரியல் வந்து ஏற்றிட்டாங்க. இப்போ நம்ம வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்குங்க.
லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமாங்க? லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், வெறும் 2 நிமிஷம் தாங்க இருக்குது. இந்த ஒரே ஒரு ஐட்டம்னால நம்ம வண்டியில் டக்குன்னு ஏற்றிட்டாங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து 2 நிமிஷம் வெயிட்டிங் டைமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் அண்ட் லொக்கேஷன் காட்ட ஆரம்பிக்கும். லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்மளுக்கு வந்து காட்டிச்சு பாருங்கள். எந்த இடம்னு பார்த்தோன்னா குரோம்பேட்டு தாங்க. ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு கிளியராக நம்ம பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. 27 கிலோமீட்டரு கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்டுதுங்க. 1 hour 11 நிமிஷம் ரீச் ஆகிற மாதிரி காட்டுதுங்க. நம்ம வந்து இன்னும் சாப்பிடவே இல்லைங்க. இப்போ டைம் பாருங்கள் 2:17 ஆகுது. போகிற வழியிலே நம்ம வந்து சாப்பிட்டுக்க வேண்டியதாங்க. சரி, ஓகே. நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் போயிட்டு நம்ம வண்டியில் இருந்து எல்லா மெட்டிலும் இறக்குனதுக்கப்புறம் கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ ஃபேர் தராங்கன்றது நம்ம கிளியராக பார்த்துடலாங்க. 1 hour later. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா நம்ம குரோம்பேட்டில் தாங்க இருக்கோம். ஒரே ஒரு மெட்டீரியல் பைப் மெட்டீரியலுங்க நம்ம வண்டியிலேருந்து இறக்கிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சவாரியாக கிடச்சா நல்லதாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சவாரிலாம் நம்மளுக்கு வந்து வராது. ஏதோ லக்கில் தான் ஒரு சின்ன சின்ன ஐட்டம்லாம் நம்மளுக்கு வரும். சரி, ஓகேங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் இறக்கிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும்? எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துடலாமா? எண்டு ட்ரிப் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், வெறும் 8.41 நிமிஷம் தாங்க இருக்குது. 1 ஹவருக்கு மேலே போனால் தாங்க ஒரு நிமிஷத்துக்கு 3 ரூபா 50 பைசா வந்து ஆட் ஆகுங்க. நம்ம இப்போ வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துடலாங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. நம்ம வந்து ஓகேன்னு கொடுத்துடலாம். 2-3 செகண்ட் வந்து சுத்ததாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வருங்க. ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சு. கஸ்டமரோட ஃபேர் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துலாங்க. 1050 ரூபா வந்திருக்குங்க. அடிஷ்னல் சார்ஜஸ் பார்த்தோன்னா 155 ரூபா வந்திருக்குங்க. இது வந்து ஐடி மேனால நம்மளுக்கு வந்து 155 ரூபா வந்திருக்குங்க. கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ தராங்கன்றது வெயிட் பண்ணி பார்த்துலாங்க. பேமெண்ட் வந்து ஜிபேல அனுப்பிச்சிட்டாங்க. எவ்வளோ அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தோன்னா 1100 ரூபா போல் நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. கஸ்டமர்கிட்ட ஆல்ரெடி எதாவது பார்த்து கொடுங்கன்னு கேட்டேன். கஸ்டமரே நம்மளுக்கு வந்து 1100 ரூபா வந்து ஜிபேல பண்ணிட்டாங்க. இப்போ கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாங்க. கொடுத்தாச்சு. அப்படியே கஸ்டமருக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சுங்க. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. அடுத்த சவாரிக்கு நம்ம வந்து ரெடி ஆகிட்டோங்க. அடுத்த சவாரி எங்கேருந்து எங்கே போகிறாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. நம்ம 2வது சவாரி முடிச்சுட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோங்க. இப்போ தாங்க நம்மளுக்கு வந்து சவாரியே வந்திருக்கு. போர்ட்டல்லேருந்து எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் கொடுத்துருக்க இடம் பார்த்தோன்னா தாம்பரம் கொடுத்துருக்காங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா மணடி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பிக்கப் எடுத்த இடம் பார்த்தோன்னா மணடியில் எடுத்துகிட்டு தாம்பரம் தாங்க வந்தோம். இப்போ திருப்பியும் வந்து தாம்பரத்தில் எடுத்துகிட்டு மணடி போகிற மாதிரி இது 3வது சவாரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கஸ்டமர்கிட்ட பேசியாச்சுங்க. லொக்கேஷன் கட்டு தான், அந்த லொக்கேஷனை பார்த்து வந்துருங்கன்னாங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 1074 ரூபா காட்டுதுங்க. இது வந்து ஐடி மேனுங்க, அதனால தான் நம்மளுக்கு வந்து மின்னல் சிம்பிளில் காட்டுதுங்க. அதேமாதிரி இது கேஷ் டு கலெக்ட்டுங்க. 1074 ரூபா போட்டிருக்காங்க. இதுவே ஆன்லைன் மணியாக இருந்தால் இந்த இடத்துல வந்து 0ன்னு கொடுத்துருவாங்க. அதேமாதிரி இது டாடா ஏசிங்க, நம்மளுக்கான சவாரி தாங்க. நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் கிடையாது. இருந்தாலும் அந்த 10 நொடி கழிச்சு தாங்க இந்த சவாரி வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு நம்ம பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்துலாங்க. பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு 7 கிலோமீட்டர் காட்டுதுங்க. வேறு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கான்னு பார்க்கலாம். இன்னொரு ரூட் நம்மளுக்கு காட்டுது, அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா 6 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம இந்த 6 கிலோமீட்டர் வழியாகவே நம்ம வந்து போயிடலாங்க. நம்ம இப்போ கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷனை நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போயிட்டு நம்ம வண்டியில் மெட்டீரியல் ஏற்றினதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல் நம்ம ஏற்றிருக்காங்கன்றது கிளியராக பார்த்துடலாங்க. பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரு நம்ம வண்டியில் 20 காட்டன் பாக்ஸ் ஏற்றிருக்காங்க. இந்த காட்டன் பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஃபெவிக்விக்கு சின்ன சின்ன ஜாராக இருக்கலாங்க, அந்த மாதிரி ஐட்டம் தாங்க உள்ளே இருக்குது. கஸ்டமர் வந்து பேரலில் வாங்கி அவங்க வந்து தனியாக ஃபில் பண்ணி இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. இங்கேருந்து பாரிஸ் மண்ணடி போகுதுங்க ஹோல்சராக. சரி, ஓகேங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வண்டியில் வந்து எல்லா காட்டன் பாக்ஸ் வந்து ஏற்றி முடிச்சிட்டாங்க. நம்ம வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமாங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், வெறும் 8.40 நிமிஷம் தாங்க இருக்குது. டக்கு நம்ம வண்டியில் வந்து ஏற்றிட்டாங்க. நல்ல விஷயந்தான். இப்போ நம்ம வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்ட ஆரம்பிக்கும். லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. மணடி போலீஸ் ஸ்டேஷன் காலனி மெட்ரோன்ற மாதிரி போட்டிருக்கு. ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுது நம்ம வந்து மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துடலாங்க. 30 கிலோமீட்டரு ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்டுதுங்க. 1.5 மணி நேரத்தில் நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் ரீச் ஆகிற மாதிரி காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து கிளம்பிடலாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போயிட்டு நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல்லாம் இறக்குனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. ட்ராப் பாயிண்ட் வந்தாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா ஜார்ஜ் டவுன் மணடி கிட்ட தாங்க நம்ம வந்து இருக்கோம். நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியல் வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. ஒரே ஒருத்தர் தாங்க இருந்தாங்க.
இங்கே வேறு சரியான டிராஃபிக்காக இருந்தது. போலீஸ்காரங்க வருவாங்கன்னு நினச்சேன், நல்லபடியாக யாருமே வரலங்க. வெற்றிகரமாக நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டிலும் வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துடலாமாங்க? எண்டு ட்ரிப் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், 24 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி எதுவுமே வரப்போகிறது இல்லைங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துடலாங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சு. ஆர் யூ ஷுர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. ஓகேன்னு கொடுத்தாச்சு. 2-3 செகண்ட் வந்து சுத்ததான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வரும். வந்துருச்சுங்க ட்ரிப்பு கம்ப்ளீட்டடு. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள், 1074 ரூபா. நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் காமிச்ச ஃபேரே தாங்க நம்மளுக்கு இப்பயும் காட்டுது, எதுவும் எக்ஸ்ட்ரா வரல. ஃபார் எக்ஸ்ட்ரா வெயிட்டிங் டைம் பாருங்கள் 0 தான் வருது. அடிஷ்னல் சார்ஜஸ் 80. அதுதாங்க ஐடி மன்னால நம்மளுக்கு வந்து 80 ருபீஸ்ன்றது எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்துடலாங்க. கஸ்டமர் நம்மளுக்கு கேஷாக கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா 1200 போல் கொடுத்துருந்தாங்க. இங்கே ட்ராப் பாயிண்டில் நம்மளை வந்து ஹெல்ப் பண்ண சொன்னாங்க, அதனால் எக்ஸ்ட்ரா மணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. இப்போ கேஷ் நம்ம வாங்கியாச்சு. அப்படியே நம்ம வந்து கேஷ் கலெக்ட் கொடுத்துலாங்க. அப்போ தான் அடுத்த சாரி நம்மளால் எடுக்க முடியுங்க. கேஷ் கலெக்ட் கொடுத்தாச்சு. அப்படியே கஸ்டமருக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ கோபால் வந்துச்சு. அடுத்த சவாரி இமீடியட்டாக நம்மளுக்கு வந்துச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா ஈஞ்சம்பாக்கம் அடிக்குது. வேலைக்கு ஆகுதுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டு தசையான சவாரி எடுக்கிறது தாங்க நல்லது. இந்த சவாரி மிஸ்ஸிங்கில் போனாலும் நம்மளுக்கு கவலை இல்லை, பார்க்கலாம். நம்மளுக்கு பாடியோ இல்லை அம்பத்தூரோ அந்த தசையில் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி நல்ல சவாரியாக எடுத்துகிட்டு போகலாங்க. அடுத்த சவாரி நம்மளுக்கு அடிக்குதுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா தரமணி. அதுவும் கேன்சல் ஆகிடுச்சுங்க சவாரி, நல்ல விஷயம். அடுத்த என்ன சவாரி அடிக்குதுன்னு பார்க்கலாம். 589 ரூபா. அப்போ மதுரவாயல் 1.9 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம எங்கே இருக்கோம்? பாரிஸில் இருக்கோங்க. ஆனால் இங்கே வந்து பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா மதுரவாயல் காட்டுது, ட்ராப் பாயிண்ட் வந்து வெஸ்ட் மாம்பலம் காட்டுது. ஒரு வேளை இங்கே தான் மதுரவாயல் இருக்கா? அப்படி எதுவுமே இல்லையே. ஆமாங்க, கீழே வந்து வால்டாக்ஸ் ரோடுன்னு போட்டிருக்கு. ஆமாம், இங்கே ஒரு மதுரவாயல் ஏதோ ஒன்று இருக்குது போல தெரியுது. சரி, ஓகே, இது ரிஜெக்ட்டு. அடுத்த சவாரி பார்க்கலாம். வந்துருப்பா. திருமுடிவாக்கம் போட்டிருக்கு, ஜார்ஜ் டவுன் பிக்கப் போட்டிருக்கு. இதுவும் வேலைக்காகாது. 1168 ரூபா. இதுக்கப்புறம் நம்ம வந்து திருமுடிவாக்கம் போனால் வேலைக்காகாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ரிஜெக்ட் தான். 7 6 5 4 3 2 1 0 வெளியே போயிரு. அடுத்து என்ன சவாரி வருதுன்னு பார்க்கலாம். வந்துருப்பா. உள்ள ஏதோ ஒரு அம்பத்தூரோ பாடியோ எதாவது வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீக்கிரம் வாப்பா. வந்துரு. எதுவுமே வரல. வந்திருக்கு. ஆஹா, தாம்பரம் வருது. நம்மளுக்கு தாம்பரம் வந்தாலே ரிட்டர்ன் சவாரி வராது. சூப்பரு, வேலைக்கு ஆகாது. இதுவும் ரிஜெக்ட் தான். போயிரு. 10 9 8 7 6 5 4 போட்டோம். சீக்கிரம் போயிரு. அடுத்த சவாரி எதாவது வருதான்னு பார்க்கலாம். சீக்கிரமாக பாடியோ இல்லை வில்லிவாக்கமோ அம்பத்தூரோ முகப்பேரோ எது வந்தாலும் ஓகே தான். ஆர்டர் ஸ்கிப்ட் கொடுத்தாச்சு. 796 ரூபா. வே பாயிண்ட்டோடு வருதுங்க. ஜென்ரல் குமரன். இது எந்த இடனே தெரிலங்க. 796 ரூபா போல் போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே இப்போ வர சவாரி எல்லாமே ஐடிமான் வருது. ஐடிமான் வந்தால் தாங்க இந்த மின்னல் சிம்பிளில் வரும். சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன சவாரி வருதுன்ட்டு. பாருங்கள், பாரிஸில் மட்டும் எத்தனை சவாரி நம்மளுக்கு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆர்டர் ஸ்கிப்ட் கொடுத்தாச்சு. அடுத்தது உடனே வருது பாருங்கள், கீழ்கட்டளை. அது வே பாயிண்ட் போட்டு வருது பார்த்தீங்களாங்க. 1006 ரூபா போல் வந்திருக்கு. பார்க் டவுன் பிக்கப்பு, கீழ்கட்டளை ட்ராப்பு, 23 கிலோமீட்ரு. வேலைக்காகாது. போட்டோம், ரிஜெக்டட் தான். 4 3 2 1 ஆர்டர் ஸ்கிப்ட் கொடுத்தாச்சு. அடுத்த ட்ரிப்பு வாப்பா உள்ளப்பா. 1177. அதே சவாரி வருதுங்க. ஜார்ஜ் டவுனு ட்ராப் வந்து திருமுடிவாக்கம். இப்போ நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தது பாருங்கள், அதே சவாரி தான் நம்மளுக்கு அடிக்குது. வேலைக்காகாது. போட்டோம் 7 6 4 3 2 1 ரிஜெக்டடு. ஆர்டர் ஸ்கிப்டு. வாப்பா. அடுத்த சவாரி வீட்டு தசையாக வந்திருப்பா. 641 சைதாப்பேட்டை. வேலைக்காகாது. ஜார்ஜ் டவுன் 1.5 கிலோமீட்ரு. ட்ராப் பார்த்தோன்னா சைதாப்பேட்டை 12.6 கிலோமீட்ரு. ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 641. இதுவும் ஐடிமான் தாங்க. வேலைக்காகாது. 4 3 2 1 ரிஜெக்டட். ஆர்டர் ஸ்கிப்டு. அடுத்த ஆர்டர் வாப்பா. உடனே வருதுப்பா. ஜார்ஜ் டவுன் பிக்கப்பு. வெறும் 6 மீட்ரு தாங்க பிக்கப் கொடுத்துருக்காங்க. ட்ராப் பாயிண்ட் பாருங்கள், தண்டையார்பேட்டு 6 கிலோமீட்ரு 558. இதுவும் ஐடிமான் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் ரிஜெக்டட் தான். போயிருப்பா சீக்கிரம் போ. அடுத்த ஏதாவது அம்பத்தூர் வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3 2 1 ரிஜெக்டடு. ஆர்டர் ஸ்கிப்டு. சீக்கிரவா. அடுத்த ஆர்டர் வந்துரு. 597. ஐயோ, நம்ம வீட்டு தசையான ஆர்டரே வரமாட்டுதுங்க சுத்தமாக.
சூளை பிக்கப்பு 2.5 கிலோமீட்ரு. ட்ராப் பார்த்தோன்னா டி நகர் 8.2 கிலோமீட்டர் வருது. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 597 ரூபா. இதுவும் வந்து ஐடிமன் தான், வேலைக்கு ஆகாது. இதுவும் ரிஜெக்டட் தான். 3, 2, 1 அவ்வளோதான் முடிஞ்சுது. ஆர்டர் ஸ்கிப்டு. அடுத்த ஆர்டர் இமீடியட்டாக வருது பாருங்கள். ஜார்ஜ் டவுன் 1.6 கிலோமீட்டர் பிக்கப்பு. வேளச்சேரி ட்ராப்பு 5.7 கிலோமீட்ரு. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 792 ரூபா. இதுவும் வந்து ஐடிமன் தாங்க, இதுவும் ரிஜெக்டட் தான். போட்டோம் 5, 4, 3, 2, 1 ரிஜெக்டு. ஆர்டர் ஸ்கிப்டு. ஓகேன்னு கொடுத்தாச்சு. அடுத்த ஆர்டர் வருது பாருங்கள். பார்க் டவுன் 2 கிலோமீட்டர் பிக்கப்பு. தரமணி ட்ராப்பு 16.8 கிலோமீட்ரு. இது தாங்க ட்ராப்பு. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 745. இதுவும் வந்து ஐடிமன் தாங்க காட்டுது. இதுவும் நம்மளுக்கு வந்து ரிஜெக்டட் தாங்க. 4, 3, 2, 1 ரிஜெக்டடு. ஆர்டர் ஸ்கிப்டு. அடுத்த ஆர்டர் வாப்பா வரிசையாக வாப்பா. வந்துச்சுப்பா அடுத்த ஆர்டரு 1534. தூக்கி எங்கேயோ அடித்தாங்க பொழுது. அது 40 கிலோமீட்டர் கிட்ட வருதுங்க. பிக்கப்பு ஜார்ஜ் டவுனு. சோழமங்கலம் எந்த இடம்னு தெரியலையே. இது எந்த புதுசாக இருக்குது இடம், வேலைக்கு ஆகாது. இது எங்கேயோ 40 கிலோமீட்டர்னால் போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிரும். வேலைக்கு ஆகாது, ரிஜெக்டு. போயிரு. ஆர்டர் ஸ்கிப்பு. அடுத்த ஆர்டர் உள்ள வாப்பா சீக்கிரம் வாப்பா. 444 வேலைக்கு ஆகாது. ஜார்ஜ் டவுன் தான் பிக்கப்பு. வே பாயிண்ட் வேறு போட்டிருக்காங்க. சூளை ட்ராப்பு 4.2 கிலோமீட்ரு. சுத்தம். இதுவும் ஐடிமன் தான். இப்போ வர சார் எல்லாமே வந்து ஐடிமனில் தான் வருது. இங்கே பார்க் டவுன், இங்கே பாரிஸில் இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஐடிமனில் தான் ஆர்டர் அடிக்கும். ரிஜெக்டடு. ஆர்டர் ஸ்கிப்பு. அடுத்த ஆர்டர் எதாவது வாப்பா சீக்கிரம் வாப்பா. வந்துச்சு 765. ஆஹா, வீட்டு தசையான ஒரு சவாரி கூட அடிக்க மாட்டேதுங்க. செமங்க. ஜார்ஜ் டவுன் பிக்கப்பு. அதான் வெறும் 1 மீட்டர் தாங்க காட்டுது. ட்ராப் பார்த்தோன்னா பெருங்குடி 17.9 கிலோமீட்டர் காட்டுது. இதுவும் ஐடிமன் தான், வேலைக்கு ஆகுது. இதுவும் வந்து ரிஜெக்டட் தான். வாப்பா அடுத்த சாரி வந்தால் நல்லாயிருக்கும். ஆர்டர் ஸ்கிப்டு. முடிச்சாச்சு. சீக்கிரம் வந்துரு. லிஸ்ட்டு சீக்கிரம் வா வந்துருப்பா ராஜா. சீக்கிரம் வாப்பா. எதுவுமே அடிக்கல. சீக்கிரம் வாப்பா. நல்ல வேகமாக அடிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் எதாவது வீட்டு தசையாக செலக்ட் பண்ணலான்னு நினச்சேன். எதுவும் செலக்டே பண்ண முடியாது போல தெரியுது. வாப்பா ஐயப்பாக்கம்ப்பா. ஏய் வா சீக்கிரம். நம்ம நினச்ச மாதிரி இதை எடுத்துட்டா நல்லாயிருக்கும். ஐயப்பாக்கம். சீக்கிரம். ஐயப்பாக்கம் சூப்பர்யா. வெற்றிகரமாக ஐயப்பாக்கம் சவாரி வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. வேறு லெவலுங்க. எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் வந்து வீட்டு தசையான சவாரி வரும் தான் நினச்சேன். வீட்டு பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து சவாரி வந்திருக்கு. வேறு லெவலுங்க. பிக்கப் எங்கே ட்ராப் எங்கன்னு பார்த்துடலாங்க. பிக்கப் பார்த்தோன்னா ஜார்ஜ் டவுன் தாங்க கொடுத்துருக்காங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா திருவேற்காடு ஐயப்பாக்கம் தாங்க. இது வந்து வீடு பக்கத்தில் தான், பிரச்சனை இல்லை. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 894 ரூபா. நல்ல ஃபேர் தாங்க. அதேமாதிரியே கேஷ் டு கலெக்ட் அதுவும் வந்து 894 ரூபா தான். இது வந்து ஆன்லைன் மணியாக இருந்தால் இந்த இடத்துல வந்து 0ன்னு வந்துடும். அதேமாதிரி இது வந்து டாடா ஏசி ஓப்பன் வண்டி, நம்மளுக்கான சவாரி தாங்க. நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் கிடையாது. இருந்தாலும் 10 நொடி கழிச்சு தான் எடுத்திருப்போம். அது வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. எவ்வளோ சவாரியை ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சவாரி வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். சந்தோஷமான விஷயம். அதுவும் வீட்டு தசை வந்துனே வேறு லெவல் ஒரு சந்தோஷம் வந்ததுங்க. கஸ்டமர்கிட்ட இமீடியட்டாக நம்ம வந்து பேசியாச்சு. லொக்கேஷன் கரெக்டாக கேட்டேன். லொக்கேஷன் கரெக்டு தான், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா. ஆனால் பக்கத்தில் தானே இருக்காண்ணா. சரி ஓகே வந்துருங்க அப்படின்னாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு நம்ம பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. இதுவும் சூப்பர் தாங்க. 350 மீட்டர் தாங்க நம்மளுக்கு வந்து பிக்கப் பாயிண்டே காட்டுது. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போயிட்டு நம்ம வண்டியில் மெட்டீரியல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல் நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்கன்றது கிளியராக நம்ம வந்து பார்த்துடலாங்க. கஸ்டமர் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்றிட்டாங்க. என்ன மெட்டீரியல் ஐட்டம் பார்த்தோன்னா டெக்கரேஷன் மெட்டீரியல் ஐட்டம் தாங்க. ஒரு 4 பேர் நம்ம கூட வராங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 200 ரூபா கேட்டிருந்தோம். அதுக்கும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. நல்ல விஷயந்தான். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் ஏற்றி முடிச்சிட்டாங்க. நம்ம கூட வரனால நம்மளால் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாது. நம்ம இப்போ வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்கும். லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள். வெறும் 3 நிமிஷம் தாங்க இருக்குது. டக்கு நம்ம வண்டியில் வந்து லோடு பண்ணிட்டாங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. நம்ம இப்போ வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துலாமாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்ட ஆரம்பிக்கும். லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷனும் காட்டிச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா ஐயப்பாக்கம் தாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுது நம்ம பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 21 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணிடலாங்க.
கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் போயிட்டு நம்ம வண்டியில் மெட்டீரியல்லாம் இறக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துடலாங்க. 1 hour later. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமரு நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டலும் வந்து இறக்கிட்டாங்க. 3 பேர் நம்ம வண்டியில் தாங்க வந்திருந்தாங்க. அதனால் அவங்களே வந்து டக்கு நம்ம வண்டியிலேருந்து எல்லாம் இறக்கி முடிச்சிட்டாங்க. நம்ம இப்போ வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துடலாங்க. அப்போ தான் என்ன ஃபேர் வருதுன்றது கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து சொல்ல முடியுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துடலாமா? எண்டு ட்ரிப் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், கிட்டத்தட்ட 18 நிமிஷம் ஆக போகுதுங்க. எக்ஸ்ட்ரா மணி நம்மளுக்கு எதுவும் வரப்போகிறது இல்லை. 60 நிமிஷத்துக்கு மேலே போனால் மட்டும்தாங்க ஒரு நிமிஷத்துக்கு ₹3.50 நம்மளுக்கு ஆட் ஆகும். இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மணி எதுவும் வரப்போகிறது இல்லைங்க. நம்ம இப்போ வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துடலாமாங்க? எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. ஓகேன்னு கொடுத்துடலாம். 2-3 செகண்ட் வந்து சுற்றதான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வருங்க. ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சுங்க. ட்ரிப்போட ஃபேர் எவ்வளோன்னு பார்த்துலாமாங்க? ₹894 காட்டுதுங்க. ஆரம்பத்தில் நம்மளுக்கு காமிச்ச ஃபேரே தாங்க நம்மளுக்கு வந்து காட்டுது. எதனால் பார்த்தோன்னா நம்ம வந்து 60 நிமிஷத்துக்குள்ளே வந்தனால நம்மளுக்கு சேம் ஃபேர் தாங்க காட்டுது. ஃபார் எக்ஸ்ட்ரா வெயிட்டிங் டைம் வந்து 0 தான் காட்டுது. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் 155. இது வந்து ஹை டிமாண்ட்னால நம்மளுக்கு அந்த 155 எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்க. கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்துடலாங்க. ஆல்ரெடி நான் கஸ்டமர்கிட்ட ₹200 எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தேன். எதுக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. அது இல்லாமல் 10 அடி நீட் வேறு ஏற்றிருந்தாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து ₹200 எக்ஸ்ட்ரா கேட்டோம். கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கஸ்டமர் இப்போது நம்மளுக்கு எவ்வளோ தராங்கன்றது நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமரு சொன்ன மாதிரியே நம்மளுக்கு வந்து ₹200 சேர்த்தே கொடுத்துட்டாங்க. இது 900 பில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஒரு 200 1100 வந்து நம்மளுக்கு ஜிபேல அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாங்க. அப்படியே கஸ்டமருக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூன்னு வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து சவாரி எடுக்க போகிறதில்ல. இமீடியட்டாக வந்து ஆஃப்லைன் போட்டுடலாம். ஏன்னா இங்கேருந்து நம்ம வீடு பார்த்தோன்னா 1.5 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. கரெக்டான நேரத்தில் கரெக்டான சவாரி எடுத்தாச்சுங்க. இப்போ டைம் பார்த்தோன்னா 9:34 ஆகுதுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஓட்ட போகிறதில்ல. நம்மளோட லெஜண்ட் பேலன்ஸை பாருங்கள், -821.10 இது எப்படியோ நம்ம வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிடுறோம். அப்போ தான் நம்மளால் வந்து சவாரி வந்து எடுக்க முடியும். நாளைக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சவாரி ஆன்லைன் வந்துச்சுன்னா மனசு கஷ்டமாயிருங்க. இன்றைக்கி நம்ம கையில் காசு இருக்கும் போதே நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சரி, இன்றைக்கி வந்து டோட்டலாக நம்ம வந்து எத்தனை ட்ரிப் எடுத்திருக்கோம், எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கோம், எவ்வளோ எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்குன்றது கிளியராக நம்ம பார்த்துடலாமாங்க. இன்றைக்கி போர்ட்டலில் ஓட்டியிருக்க அமௌண்ட்டு பார்த்தோன்னா 3160.64 ஓட்டியிருக்கேங்க. போர்ட்டலில் இன்றைக்கி லாகின் பண்ணியிருக்கிறது பார்த்தோன்னா 10 மணி நேரம் கிட்ட நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்கேங்க. டோட்டலாக பார்த்தோன்னா 4 சவாரி எடுத்திருக்கேங்க. போர்ட்டர் ஏர்னிங் கிளியராக நம்ம பார்த்துடலாங்க. போர்ட்டர் ஏர்னிங் பார்த்தோன்னா 3150ங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மணி 350ங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக ஓட்டியிருக்க கிலோமீட்டர் பாருங்கள், 120 கிலோமீட்டர் கிட்ட நம்ம ஓட்டியிருக்கோங்க. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் ஆகுங்க. அப்படி இப்படின்னு பார்த்தா 121 கிலோமீட்டருக்கு டீசல் எவ்வளோ போகுன்னு பார்த்தோன்னா -650 போகுங்க. எல்லாமே நம்ம கூட்டி கழித்து பார்த்தோன்னா 2850 நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. ஜூலை 11ங்க, சனிக்கிழமை வெற்றிகரமாக நம்ம வந்து 2850 நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நாளைக்கு இதேமாரி போர்ட்டல் டெய்லி ஏர்னிங் வீடியோவோட சந்திக்கலாங்க. டாடா, பாய் பாய்.